ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கீதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா ஸ்டிக் இட்லி தாங்க. ரொம்பவே ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சுட்டு கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும், பருப்பே இல்லாமல் டக்குன்னு செய்யக்கூடிய சாம்பார் ரெசிபியையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருவோம். நெய் 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் ஒரே சைஸில் இருக்கக்கூடிய டம்ளர்ஸ் 4, அதுக்கப்புறம் அந்த ஐஸ் குச்சி 4 எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இட்லிக்குள்ள மாவு நான் எப்படி அரைப்பேன் அப்படின்னா 5 டம்ளர் புழுங்கரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து வீதம் அரைச்சி புளிக்க வச்ச மாவு. இட்லி மாவு நல்ல திக்காக இருக்கணும், அப்போ தான் நல்ல உப்பி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ மாவை. அதுக்கப்புறம் இட்லி கொப்பரையை வச்சுருக்கேன், ஹீட் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம டம்ளர்லலாம் இட்லி ஊற்றிடுவோம். அதுக்கு முன்னாடி டம்ளரில் நெய்யை அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெயை கூட நல்லெண்ணெயும் தடவிக்கலாம். நெய்யின்னா இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும். எல்லா டம்ளர்லையும் தடவிட்டு அந்த டம்ளரில் ஒரு 3/4 பங்கு அளவுக்கு இட்லி மாவை ஊற்றிக்கலாம். நான் இட்லி மாவு அரைக்கும் போது பச்சரிசி சேர்க்க மாட்டேன். இட்லி அரிசி தனியாகவும் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு, 1 டம்ளர் முழு உளுந்தம்பருப்பு, அதில் 1.5 ஸ்பூன் வெந்தயம் போட்டு அது ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு தனித்தனியாக ஊற வச்சு அரைச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு அந்த ஐஸ் ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா மேலோட்டமாக செருவிக்கலாம். கடைசி வரைக்கும் செருவணுங்கிற அவசியம் கிடையாது. இதை நம்ம இட்லி பானையில் வச்சுடுவோம். ஆல்ரெடி அது தண்ணி சூடாகிடுச்சு. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். மூடி வச்சு வேக விட்டுருவோம். இட்லி வேகிறதுக்குள்ளே நமக்கு அதுக்கு தேவையான சாம்பார் ரெடி பண்ணிவிடுவோம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். 3 பெரிய சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி. இதுக்கு பருப்பே தேவையில்லைங்க, டக்குன்னு செய்திடலாம். ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது நான் 4 பேர்த்துக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் பொட்டுக்கடலையை அதிகப்படுத்தி சேர்த்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலை பொடியை அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு அதில் நல்லா தண்ணி ஊற்றி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ரெடி பண்ணிக்கணும். கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். இந்த அளவு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். தக்காளியை அப்படியேவும் நம்ம வதக்கி போட்டுக்கலாம். நான் ஒன்றும் பாதியுமாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது இன்னமுமே சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சாம்பாரை தாளிச்சிட்ருவோம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட்டான பிறகு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிருக்கேன். நெய் ஹீட்டான பிறகு கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஜீரகம் எல்லாம் போட்டு பொரிஞ்ச பிறகு வரமிளகாய் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதுவும் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தோட நிறம் ஒரு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு நம்ம தக்காளியை ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னமுமே சுவையாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம அடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஒன்றும் பாதியமாக அந்த தக்காளி பேஸ்ட்டை நம்ம போட்டுக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சு குக் பண்ணிவிடுவோம். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இப்போவும் நீங்கள் உப்பு வேணால் செக் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் பொடியோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விடுவோம். அந்த தக்காளி அடித்தோம் இல்லைங்களா, அந்த மிக்ஸி கழுவின தண்ணியவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சுருவோம்.
இந்த மாதிரி ஒன் டைம் சாம்பார் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து செய்யறதுக்கு மினிமம் வந்து வெங்காயம் நறுக்கிறதுக்கு மட்டும்தான் நேரம் ஆகும். மினிமம் 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே செய்திடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதித்து ரெடியாக இருக்குது. அதோட ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு, அந்த சாம்பார் பொடியோட ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு. தக்காளி நல்ல குழைவாக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொட்டுக்கடலை அரைச்சோம் இல்லைங்களா, அந்த கரைச்சி வச்ச அந்த கரைசலை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தால் போதும், அதிக நேரம் கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம வந்து இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பருப்பு போட்ட சாம்பார் மாதிரியே இருக்குது. மல்லித்தலையை தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இட்லி வெந்துருச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடுவோம். நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை யூஸ் பண்ணி இட்லி வெந்துருச்சாங்கிறத வந்து நம்ம குத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாமல் வரும். இங்கே பாருங்கள், ஸ்டிக்கில் எதுவும் ஒட்டாமல் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாவே இட்லி வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துருவோம். நல்லா ஆறிடணும். ஆறின பிறகு ஓரங்கள் எல்லாம் கத்தியை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு எடுக்க வந்துடும். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ஸ்டிக் இட்லி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து அடுத்ததையும் நான் எடுத்து காட்டுறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி ஒன் டைம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அடுத்து தேங்காய் சட்னியை நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். 1/4 மூடி தேங்காய், ஒரு சின்ன துண்டு புளி, 3 பச்சை மிளகாய், 2 சின்ன வெங்காயம், உப்பு, ஒரு பிஞ்சு வந்து சர்க்கரை, அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிருவோம். கொரப்பாக அரைக்கணும். இதை வந்து வேறு கிண்ணத்தில் மாற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து சேர்த்துட வேண்டியதுதான். கெட்டி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தாளிக்கும் போது சின்ன வெங்காயமும் வேணாலும் சேர்த்து வதக்கி தாளித்து கொட்டினோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கும் ஒரு சில ஐடியாஸ் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.